TNPSC Group 4 எக்ஸாம் கமிங் 12th அன்னைக்கு நடக்க போகுது. ஆல்ரெடி TNPSCக்கான டாபிக் எல்லாமே நீங்க கவர் பண்ணிருப்பீங்க. GS, மேத்தமேட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு இப்போ ரிவிஷன் பார்ட்ல இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய எனது மணித்துளிகள் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலமா கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம். ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கிற 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பைல் பண்ணி 2 டெஸ்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 டெஸ்ட்டும் நீங்க ஃப்ரீ அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அன்லிமிட்டட் டைம் நீங்க அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல 6 டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ லாஸ்ட் குரூப் 1ல வந்து நாம கேட்ட கொஸ்டின்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து அதுல வந்துருந்துச்சு எக்கனாமிக்ஸ் டாபிக்ல இருந்து. ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளுடைய எனது மணித்துளிகள் மொபைல் அப்ளிகேஷன் மூலமா எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஸ்டேட் லெவல் மார்க் எக்ஸாம் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதுல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எஸ்ஐ எக்ஸாமுக்கான அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு டெஸ்ட் எங்களுக்கு கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அந்த டெஸ்ட்டும் நம்மளுடைய ஆப்ல இருக்கு. நீங்க வேணுங்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நியூ அப்டேட் என்னன்னா, நம்மளுடைய எனது மணித்துளிகள் மொபைல் அப்ளிகேஷன் மூலமா ஒரு ஃபுல் இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2ஏக்கான ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான். அது வந்து பெரிய ஸ்ட்ரகிளிங். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த நோட்டிபிகேஷன் வந்த நாள்ல இருந்து எக்ஸாமுக்கு இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, அது வந்து ஜஸ்ட் நம்மளை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான நாட்கள். டெஸ்ட்டை வந்து போட்டு பார்த்து நம்மளை இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம் நம்ம படிச்சதுல. அதுக்கு மட்டும்தான் அந்த டேஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பேஸ் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம பேசிக் நிறைய படிச்சிருக்கணும், ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறாங்க. அவங்கள வந்து இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு வந்து நாம வந்து இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் கிரியேட் பண்ணிருக்கோம். இது டெஸ்ட் பேட்ச்னா வெறும் டெஸ்ட் மட்டும் எழுத மாட்டீங்க. டெஸ்ட்ல வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதுதான் மேட்ரு. ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னா இந்த 4 ஆப்ஷன் எப்படி வந்துச்சு, அந்த ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு எப்படி வந்துச்சுங்கிற ஒரு சின்ன டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப எலாபரேட்டா இருக்கும் அந்த ஆன்சருக்கான சொல்யூஷன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டாபிக் எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பணவீக்கம், பணவாட்டம், ரெப்போ ரேட் அப்படிலாம் ஒரு டாபிக்ல கொஸ்டின் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை பத்தி ஒரு 5-6 பாயிண்ட் அதில் நாங்கள் அந்த சொல்யூஷன்ல கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஏரியா அந்த டாபிக்கே படிச்ச மாதிரி இருக்கும். இப்போ அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து வீக்லி சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் டெஸ்ட் நடக்கும். மொத்தமா 57 டெஸ்ட். 57 டெஸ்ட்ல வந்து 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கு, 2 ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் இருக்கு, 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. ஸோ மொத்தமா உங்களுக்கு 5000க்கு மேல கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். இதுல எல்லா டாபிக் கவர் பண்ணிடுவோம். ஜெனரல் தமிழ், ஜிஎஸ், மேத்தமேட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லா டாபிக்கும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இப்போ இருந்தே உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாமுக்கு போறவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். புதுசா இனிமே தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், இப்பதான் நான் பிகினர் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பட் ஏர்லி பேர்டா முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் உடைய அந்த கோர்ஸ் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 50% ஆஃபர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு பெரிய டீமே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்க. கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் உடைய ஃபுல் ஷெட்யூல் பார்க்கலாம். கைஸ், இதுதான் நம்ம டெஸ்ட்டுடைய ஷெட்யூலு. ஸோ இந்த ஷெட்யூலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டெஸ்ட்டும், அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற டெஸ்ட்டில் வந்து ஒரு டெஸ்ட்லையும் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபுல் டெஸ்ட்டில் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க் டெஸ்ட்லையும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடக்கும் அந்த ஃபுல் டெஸ்ட்லாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மந்த் வரைக்கும் நாங்கள் இதில் கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டை பொறுத்து அந்த ஃபுல் டெஸ்ட்டு அப்புறம் மார்க் டெஸ்ட் எல்லாமே பீரியாடிக்கலாக கேப் விட்டு நடக்கும். இடையில ஏதாவது ஆட் ஆன் மெட்டீரியல் கொடுத்தாலும் உங்களுக்கு நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணிடுவோம். கைஸ், ஃபுல் ஷெட்யூல் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கோர்ஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இப்பவே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 50% ஆஃபர் இருக்கு. ஸோ ஆகஸ்ட் மந்த் கமெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர் மேபி மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். பை.